வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இன்னைக்கு நாம கிட்ஸ் ஸ்பெஷல்ல பார்க்க போற ரெசிபி ஓரியோ டெசர்ட். இதற்கு தேவையான பொருட்கள்: இந்த ரெசிபிக்கு ஒரு பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இதில் 5 பிஸ்கெட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிஸ்கெட்டாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு இதை இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த உடனே இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் 1/2 கப் ஹங்கர்ட் எடுத்துக்கலாம். ஹங்கர்ட்னா நார்மலான தயிர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு காட்டன் துணிலையோ இல்லை மஸ்லின் கிளாத்லையோ ஊற்றிட்டு அதை அப்படியே ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க 2 மணி நேரத்துக்கு. நம்ம 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு அது இந்த மாதிரி திக்காக கட்டியாக நமக்கு தயிர் கிடைக்கும். அந்த தயிர் பேர் தான் ஹங்கர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் நல்லா ஸ்மூத்தாக ஆகி நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் எடுத்தது எப்பவுமே ஃப்ரெஷ் தயிரான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு ஸ்மூத்தானதும் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஏற்கனவே நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச ஓரியோ பிஸ்கெட்டை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இந்த மாதிரி ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே தயிர் கலவையை உள்ளே சேர்த்துடலாம் 2 ஸ்பூன். இது கூட குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த வாழைப்பழ துண்டுகளை மேலே சேர்த்துடலாம். இது மேலே கொய்யா பழ துண்டுகள் குட்டி குட்டியாக நறுக்கணிதையும் உள்ளே சேர்த்துடலாம். பழங்கள் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ அந்த பழம் சேர்த்துக்கலாம். எல்லா பழமுமே நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இது மேல மாதுளை முத்துக்களை கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது மேல தயிர் கலவையை உள்ள சேர்த்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதில் தயிர் பழங்கள் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஒரு சில குழந்தைங்க தயிர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் தயிர் வாசனை சுத்தமாக வராது. அதனால் அவங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழங்களும் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஓரியோ டெசர்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.